ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டு ஆண்ட்ராய்டு ஆப்பு iOS ஆப்பு எல்லாமே ஃபுல்லாக மெகா அப்டேட்டில் பக்காவாக லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஆர்டர், அதாவது வெப்சைட்ன்றது பிசியில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விண்டோஸ், அதாவது 3 பிளாட்ஃபார்மில் ரன் ஆகுது. ஒன்று விண்டோஸ், இன்னொன்று ஆண்ட்ராய்டு, இன்னொன்று ஆப்பிள். ஸோ விண்டோஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸும் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக விண்டோஸில் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மொபைல் யூசர்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அண்டு iOS யூசர்ஸ்க்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்ன்றது மொபைலில் ப்ரௌஸ் பண்ணி போனாலும் சரி, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி போனாலும் சரி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஆப்பை மறந்துடாமல் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஸோ iOSக்கு ஆப் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதையுமே iOS ஸ்டோர்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா பை நோ கொடுக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் நேம், டெலிவரி அட்ரஸ், பில்லிங் அட்ரஸும் கேட்கும். ஸோ உங்களுக்கு பில்லிங் அட்ரஸும் டெலிவரி அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த இடத்துல டிக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ டெலிவரி அட்ரஸ் கீழே வராது. ஸோ இதை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெலிவரி அட்ரஸ் கீழே வராது. சேம் அதுவே டெலிவரி அட்ரஸாக உட்காந்துக்கும். ரெண்டாவது, இந்த அட்ரஸ் டைப் பண்ணுற இடத்துல டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அது மாதிரி சேவ் பண்ணாதீங்க. ஏன்னா அட்ரஸ்ன்றது நீங்கள் ஒன் டைம் தான் சேவ் பண்ண போகிறீங்க, டைப் பண்ண போகிறீங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் போடுறப்போ உங்கள் அட்ரஸ் சேவ்லேயே தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப் நான் கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய மெகா அப்டேட்டு. ஸோ சேவ் அட்ரஸ் கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செக்ஷனுக்கு. ஸோ பேமெண்ட் செக்ஷன் பிளேஸ் ஆர்டர் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேமெண்ட் கேட்வே கொண்டு வந்திருக்கும். ஸோ இதில் யூபிஐயும், ஸோ டெபிட் கார்டில் ரூபே கார்டுக்கும் எந்த விதமான டிரான்சாக்ஷன் கார்டு சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்கள் டெபிட் கார்டு ரூபே கார்டை வச்சிங்கன்னா ரூபே கார்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இல்லை யூபிஐனா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேடிஎம் ஆப்பை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாஸ் நம்பர் 1 பேமெண்ட் கேட்வே, செக்யூர் கேட்வேன்றது பேடிஎம்மோட பேமெண்ட் கேட்வே தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேடிஎம்மோட ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து நின்றுடும். ஸோ நீங்கள் ஈஸியாக யூபிஐ கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட பேடிஎம் ஆப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதில் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருங்க. ஸோ இந்த பாக்ஸ் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கீழே டக்குன்னு யூபிஐக்கு போகாதீங்க. மேலே பாக்ஸ் காண்டாக்ட் நம்பரில் உங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா செக்யூர் பேமெண்ட்டுக்கு, எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஸோ ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்லேருந்து ஒரு ஓடிபி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட நம்பரை செக்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ சாரி, நான் ஓடிபி கொடுத்தது இன்னொரு மொபைலில். ஸோ அதனால் எனக்கு இந்த மொபைலுக்கு வந்திருக்கு. ஸோ 131777. ஸோ 131777. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வெரிஃபை ஆயிரும். ஸோ அந்த ஓடிபி நம்பர் மூலியமாக நீங்கள் பேடிஎம்மில் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயிலாம் காமிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த யூபின்றதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான பேமெண்ட் கேட்வேவை நீங்கள் சூஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நிற்கும். ஸோ அதில் ஓடிபியை நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இருந்தாலும் சரி, ஐஃபோன் யூசர்ஸ் இருந்தாலும் சரி, உங்களோட நம்பரை கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸுக்கு தான். தேங்க்யூ.